Hi friends, welcome to Gomes Cookbook. இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்லெஸ் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்துட்டு 800 கிராம்ஸ் மைதா போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் சால்ட்டு, சுகரு, பேக்கிங் பவுடர் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்கு ஆட் பண்ணலாம் அந்த மாவெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் தான் பண்ணியிருக்கேன். எக்லெஸ்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் வேலை தான், பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பால் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதை மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு மாதிரி பிசையணும். மில்க் வந்து இப்போ அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து குழ குழன்னு ஆகிடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு நீங்கள் வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே பண்ணால் நம்ம கையெல்லாம் ஒட்டிட்டு பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க பாதி. ஸோ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம நல்லா நீடு பண்ணணும். நீடு பண்ணால் தான் வந்து அதில் இருக்க க்ளூட்டன்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ நல்லா நீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடணும். எவ்வளோ தூரம் ஊற வைக்கிங்களோ அவ்வளோ தூரம் பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். ஸோ நல்லா நீட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம இதை இப்படி தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம வந்து ஊற வைக்கும்போது வந்துட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து மேலே வந்து லைட்டாக வந்து தடவி கூட ஊற வைக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ வேணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் வெட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டு பால்ஸ் வந்து ஆக்கிக்கணும். இந்த மாதிரி நல்ல நீட்டமாக ஆக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி பால்ஸ் நம்ம பிரித்து விட்டுறணும். நான் 800 கிராம்ஸ் மைதா போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து 8 பரோட்டா வந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு கம்மியாக வேணுமோ ஜாஸ்தியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நான் இந்த ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக 8 பால்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை பால்ஸை பிச்சுட்டு நம்ம நல்லா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம டக்கின் பண்ணி விட்டுறணும். ஸோ இது 8 பால்ஸையும் பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பால்ஸை வந்து மூடி வச்சிடணும். ஸோ தட் முன்ன சொன்ன மாதிரி தான் ட்ரை ஆகாமல் வெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு பரோட்டாவும் சூப்பர் சாஃப்டாக வரும். இப்படி பால்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அது மேலே வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விடலாம். உங்களுக்கு நிறைய கீ அண்ட் ஆயில் நம்ம போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸோட சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கண்டிப்பாக கரெக்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு ஒரு 30 to 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லேயர் பண்ணணும். லேயர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன சைஸுக்கு வந்து இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம துணி துவைக்கிற மாதிரி போட்டு அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா வந்துட்டு நீட்டமாக வர வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு எந்த சைஸுக்கு நீட்டாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா அடித்து விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து ஒரு தின் லேயராக வந்துட்டு வரும். ஸோ நம்ம அந்த தின் லேயர் வர்ற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோல் பண்ணணும் லேயராக. உங்ககிட்ட இந்த மாதிரி ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய சப்பாத்தி மாவு கவர் வரும்ல அந்த கவரை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய கவர் வலுவலுன்னு இருக்க கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த கீ அண்ட் ஆயில் மிக்சரை தடவிட்டு 2 ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிற எண்டை வந்து அதை வந்து உள்ளே ஜாயின் பண்ணி டக்கின் பண்ணி விட்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்துட்டு நம்ம லேயர்ஸ் போட்டு மறுபடியும் லைட்டாக கீ அண்ட் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டு இதையும் மறுபடியும் வந்து நம்ம வந்துட்டு ஊற வைக்கணும்.
ஒரு 1 ஹவர். நம்ம வந்து பரோட்டா எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு மெத்தடுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரீ ஃப்ளீட்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நீட்டமாக ரோல் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு இது தேய்க்கிறது வந்து மீடியம் சைஸில் இருக்கணும் அந்த திக்னஸ்ஸு. ரொம்ப லைட்டாலாம் வேண்டாம். ஸோ ஓரளவு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம வைக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம மீடியமாக தேய்ச்சி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நம்ம சப்போஸ் இப்போ நீங்கள் தேய்க்கும்போது வந்துச்சு உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மாவு போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். அகெயின் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதான். இது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஸோ நீங்கள் அவசரமாக பண்ணாதீங்க. ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட உங்களுக்கு வந்து பரோட்டா சொதப்பிடும். ஸோ பி கேர்ஃபுல் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து நம்ம ரோல் பண்ணி டக்கின் பண்ணி வச்சிடணும். ஸோ 8ஐயும் இந்த மாதிரி லேயர் போட்டு நல்லா 1 ஹவர் கிட்ட ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த பால்ஸ்லாம் நல்லா ஊறி செம சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தாலே. ஸோ இதை வந்து நம்ம நல்லா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் கீ அண்ட் ஆயில் மிக்சரை தடவி விட்டுக்கோங்க வேணும்னா. இந்த மாதிரி தடவிக்கணும். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு தேய்ச்சி விட்டு நாங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த பரோட்டாக்கு வந்து நான் வந்து வெஜ்ஜு சால்னான்னு ஒன்று பண்ணேன். அது வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு நாள் போடுறேன். இல்லை உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னா நீங்கள் நான்வெஜ் கிரேவி ஆர் குருமா, வெஜிடபிள் குருமா எந்த இதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சால்னா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 6 இன்ச் கிட்ட நான் வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதான். தோசைக்கல் ஆர் நான்ஸ்டிக் பேன் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போட்டுருங்க. ஸோ தோசைக்கல்ல நெய் அண்ட் ஆயில் மிக்சர் லைட்டாக தடவிட்டு அது நல்லா சூடானதும் நம்ம ஒரு பரோட்டாவை போடுறோம். ஸோ பாட்டம் லேயர் லைட்டாக வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் லைட்டாக அந்த எண்ணெயை தடவி விட்ருங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு டார்க் ப்ரௌன் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் சுட்டு எடுத்துடுறேன். நீங்கள் நிறைய கீ அண்ட் ஆயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து பரோட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளேஸாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கீயோட ஃப்ளேவர். ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். நான் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சைடில் வந்து நல்ல புஃப்னு பொங்கி வரும். அது வந்து தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரவா தான். ஸோ ரவா கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தென் பரோட்டா சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லேயர்ஸ்லாம் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு லேயர்ஸ் லைட்டாக தெரியாச்சு. இன்னும் 2 அடி அடிச்சிட்டோன்னா இன்னும் சூப்பராக லேயர் தெரியும். அவ்வளோதான். மைதா பரோட்டா ஆர் எக்லெஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சாஃப்ட் பரோட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.